வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி எபிசோடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெட்ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி அண்டு ஜாக்லின் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தீபக் வந்து சொல்கிறாரு, ஓகே வாங்கடா அடுத்த 4 வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்னு வந்து தீபக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே மஞ்சரிக்கு வந்து ஒரு டவுட் வருது. என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி சொல்கிறாங்க, எனக்கு மனசில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து ஃபேன் பேஸ் யாருமே இல்லையோ, எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இல்லையோ வெளியே அப்படின்னு வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம தீபக் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அப்படிலாம் நீ நினைக்காத. ஸோ பிக் பாஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு சீசன் பார்ப்பாங்க, ஒரு சீசன் பார்க்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என் பையன்லாம் கண்டினியூஸாக பிக் பாஸ் பார்ப்பான், நான் ஓட்டு போடுவான்னு கேட்டால் ஓட்டு போட மாட்டான். ஸோ அப்படிலாம் கிடையாது. மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. யாருக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இங்கே வந்து செலிபிரிட்டிஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, பர்சனாலிட்டி தான் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜாக்லின் வந்து பிக் பாஸ்கில் வந்துட்டு அவள் விஜேவாக தெரிய மாட்டா, ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் தெரியவா. இப்போ வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு பேச்சாளராக உள்ளே வந்தால் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக தான் தெரிவார். அதே மாதிரி தான் நானும், அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபேன் பேஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது வெளியே போய் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் நம்ம நினச்சி ஓட்டு நம்மளுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இங்கே இருக்க முடியாது. ஸோ நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் மக்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து தீபக் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. அந்த சைடு ஜாக்லின் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டை வச்சு யாரையுமே மக்களுக்கு பிடிக்கலை. அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டே ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அடுத்து அந்த தப்பை திருத்தவே முடியாது. மித்த சீசன்லலாம் கண்டினியூஸாக திட்டு வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் அப்படி கிடையாது. ஸோ போன ஃபஸ்ட்லாம் நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் நல்ல பேர் வாங்குகிறேன். இப்போ ஒரு 4 வாரமாக எனக்கு வந்து நல்ல நேம் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த சீசனில் வந்து தனிப்பட்ட ஹீரோஸ் யாருமே இல்லை, எல்லாருமே ஹீரோ மாதிரி தெரிகிறோம். அது வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு வந்து நம்ம ஜாக்லின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் முத்துக்குமரன் சொல்கிறாரு. நம்ம வந்து ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்லாம் நினச்சி வந்து நம்ம வந்து உள்ளே எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து என்ன பண்ணணுமோ அதை நினச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஜாக்லின் சொல்கிறாங்க, இந்த இது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு வந்து நான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8லேயே உருப்படியாக, அதாவது ஃபுல் எஃபோர்ட் போட்டு விளையாடுற கேமை வந்து நான் வந்து பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கு தான் என்னுடைய ஃபுல் எஃபோர்ட் வந்து நான் போடணும் அப்படின்னு வந்து டிக்கெட் டு ஃபினாலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தேன்னா அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. அதுதான் முத்துக்குமரன் சொல்கிறது. அதுக்காக தான் நானும் தயாராகிட்டு இருக்கேன், போட்டி போடலாம் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த 5 பேர் தான் டாப் 5ல் வருவாங்க போல இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு. முத்துக்குமரன் தயாராகிட்டார். ஸோ ஜாக்லின் அண்டு தீபக், மஞ்சரி எல்லாருமே. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ see you.